உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தம்பி ராதாகிருஷ்ணனின் நினைவு நாளையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நட்சோனி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சென்னை திருவள்ளூர் மாவட்ட மகளிர் அணி விடுதலை இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோனி தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்க முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் மல்லிகை அரசி, செஞ்சோலை, சிற்றரசி, பொற்கொடி, செந்தமிழ் செல்வி, ஜான்சி, மஞ்சு, மோத்தி, ஜெயந்தி, ஜான்சி, இளமதி, சர்குணம், சாந்தி, பாலமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அறிவிப்பின்படி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ளது. இந்த மது மற்றும் போதைப் பொருள்கள் பெரும்பாலும் பாதிப்பது அடித்தட்டு மக்களை, அத்துடன் அதிகமாக படிக்காத குடும்பத்தினரை மிக அதிகமாக பாதிக்கின்றது. தலைவர் அவர்கள் இதை வலுவாக இந்த கோரிக்கையை மகளிர் அணி மாநாட்டின் மூலம் உலகிற்கே தெரிவிக்க இருக்கின்றார். மதுவை முழுமையாக ஒழித்துவிட முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் ஆண்டிற்கு 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருவதாகவும், கள்ளச்சாராயத்தினால் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளார்கள் என்பதும் கணக்கிடப்பட்டுள்ளது. நமக்கு இருக்கின்ற கவலையெல்லாம் நாட்டினுடைய வருமானத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்கள் பணம் படைத்தவர்கள் அதிகமாக செலவு செய்வார்கள். அந்த வருமானம் நம்முடைய ஏழை எளிய மக்களிடம் போவது ஒரு சிறிய அளவாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பணம் மட்டும் முக்கியமில்லை, உயிரை குடிக்கிறது. மது அடித்தட்டு மக்களின் உயிரை தான் குடிக்கிறது. குறிப்பாக ஆண்மகன் குடித்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தை சீரழிக்கின்றான். தான் இருக்கின்ற இந்த தலைமுறையில் அவன் எப்படி வாழ்கிறானோ அவனுடைய குழந்தை அடுத்த தலைமுறைக்கு அவன் ஒருபடியாவது உயர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வராமல் தடுப்பது குடிதான். குடியின் பின்னணியில்தான் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றது. சட்டவிரோதமான நிகழ்வுகள் அனைத்தும் குடிதான் பின்புறத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டின் மூலம் நாம் அடித்தட்டு பெண்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் கூறுகின்ற ஒரு செய்தி, நம்முடைய குழந்தைகள் குடிக்கக்கூடாது. கணவன்மார்கள் குடித்து கொண்டு சித்திரவதை பண்ணி கொண்டு இருந்தால் கூட அவர்களை நம்மால் திருத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாலும் பரவாயில்லை, நான் பெற்று வளர்க்கின்ற என் குழந்தை குடிக்கக்கூடாது என்பதை நம்முடைய தாய்மார்கள் உணர செய்ய வேண்டும் என்பதே எம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தெருவாகவும் ஒவ்வொரு வீடாகவும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு எழுச்சி தலைவர் பெண் உரிமை போராளி பெண் விடுதலை போராளி எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது என்ற அந்த செய்தியை, மது மற்றும் போதைப் பொருள் என்ற அந்த வார்த்தையை மிக அதிகமாக ஆழமாக மக்களிடையே அந்த
கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பிரச்சார பயணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை மண்டலம், சென்னையும் திருவள்ளூரும் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இது நான்காவது அமர்வாக சென்னை மண்டலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து பிரச்சார பயணமும் மகளிர் ஒருங்கிணைப்பு கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களால் இந்த வெளிச்சம் டிவிக்கு சொல்ல முடியவில்லை, அது பதிவாகவில்லை. ஆனால் எங்களுடைய குழுவில், ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மாவட்டங்களில் செயற்குழு கூட்டங்கள் மாவட்ட செயலாளர்களும் மாநில துணை செயலாளர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழகம், புதுவை அனைத்து மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகளின் சார்பில் அவர்களுடைய உழைப்பை, அவர்களுடைய வலியை இங்கே நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆண் சமூகத்தை எதிர்த்து நாம் மாநாடு நடத்துவதாக ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அவர்கள் குடிப்பதனால் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். தலைவர் அவர்கள் மிக தாயுள்ளத்துடன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் குடிகாரன் என்பவன், அதாவது ட்ரங்கார்ட் என்பவன் ஒரு மனநோயாளி. அந்த மனநோயாளியுடன் ஒரு பெண் வாழ வேண்டும் என்றால் அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை தாயுள்ளத்துடன் தலைவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே உள்ள பெண்களில் 195 விழுக்காடு பெண்கள் அந்த அனுபவம் உள்ளவர்களாக தான் இருக்கின்றோம். யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் குடிக்கிறார், அண்ணனோ தம்பியோ அப்பாவோ பையனோ. ஆனால் எங்களுடைய நோக்கம் என் பிள்ளைகள் குடிக்கக்கூடாது. என் பிள்ளைகள் குடித்தால் என்னுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதை நான் உணர வேண்டும். இந்த மாநாடு அதுதான் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளை நாங்கள் குடிக்க அனுமதிக்க மாட்டோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரையை சொல்லி தருவோம். இப்போ பெண்கள் மீது ஏகப்பட்ட ஒழுங்குகள் பல வன்முறைகளின் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கு என்பது சாதாரணமாக பெண்களுக்கு வரவில்லை. ஒரு பெண் 25 வயதில் விதவை ஆனால் கூட அவள் வாழ்க்கையை அப்படியே முடித்து கொள்ள வேண்டும் என்று இந்த அமைப்பு சொல்லுகிறது, இந்த சமூக அமைப்பு சொல்லுகிறது. பெண்கள் மீது அவ்வளவு வன்முறைகள் ஏவப்பட்டதனால்தான் பெண்கள் மிக சரியாக இருக்கின்றார்கள். பெண்களால் மட்டும்தான் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்த முடியும். பெண்கள் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் இங்கே உரைத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் குடிகாரனை மணந்த மனைவி, குடிகாரனை பெற்ற தாய், குடிகாரனுடன் பிறந்த சகோதரிகள், குடிகாரனுக்கு மகளாக பிறந்தவர்கள் அனைவரும் படுகின்ற வலியை தான் இந்த மாநாடு உரைத்து கூற கடமைப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த மாநாடு மிக பெரும் வெற்றி அடையும். மகளிர் விடுதலை இயக்க சார்பிலே 4 லட்சத்துக்கு மேலே பெண்களை திரட்டுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆனாலும் தலைவரிடமும் மற்ற மாவட்ட நிர்வாகிகளிடமும் கூறுவது, ஒன்றிய வாரியாக மாவட்ட நிர்வாகம் உதவி புரிய வேண்டும். வண்டி வாகனங்கள் வைப்பதற்கு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர்களுக்கு உதவி புரிய வேண்டும். இது அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அழைத்து வர வேண்டும். 10 வருடத்திற்கு முன்பே 4 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருப்பதாக பதிவாகி உள்ளது. அந்த 4 லட்சம் பேரும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாயையும் அல்லது தன்னுடைய மனைவியையும் சகோதரியையும் யாராவது 2 பேரை அழைத்து வந்தால் கூட 8 லட்சம் பெண்கள் இங்கே திரண்டு விடுவார்கள். இது ஒரு வேண்டுகோளாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பிலும் தலைவர் அவர்கள் சார்பிலும் இந்த வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுள்ளது என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விசிக மகளிர் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் 7000 பெண்களை பங்கேற்க செய்வது, இது குறித்த நிகழ்ச்சிகளை மாவட்டம் முழுவதும் நடத்துவது உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார். இதில் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நூர்ஜகான், துணை செயலாளர் சிற்றரசி, மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் ஷானவாஸ், நிர்வாகிகள் விஜயகுமார், ராஜபாரதி, அம்பேத்கர், பித்தன், சம்பத், வீரா, உதயா, சீனு, தமிழரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியின் 153வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள திருவேங்கடம் காந்தி மண்டபம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அப்பகுதி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன், திருவேங்கடம் நகர செயலாளர் சிவக்குமார் மற்றும் அருள் இருளப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவேங்கடம் நகரில் சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 153வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் குருவிகுளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கனியமுதன், திருவேங்கடம் நகர செயலாளர் சிவகுமார், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி முருகன் மற்றும் ஏராளமோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விசிக மாவட்ட செயலாளர் ஜே.கே. செல்வன் ஏசுதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் தலித் ராஜா, காட்சி ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் பைக் பாண்டியன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநகர மாவட்ட செயலாளர் செல்வ மீனா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர துணை அமைப்பாளர் சாமுராய் அமீர், முகமது அலி, பாண்டி, முருகன், சையது மற்றும் தோழர்கள் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் கடலூர் தெற்கு ஒன்றியம் காரைக்காடு முகாம் சார்பில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கலியமூர்த்தி தலைமையில் காரைக்காடு அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி, கடலூர் மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கோபால், மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் பாபு, ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜசேகர், இளைய பெருமாள், நாவேந்தன், தாஸ், கோபால், சங்கர், சிவராஜ், தமிழ்மாறன், சின்னா மற்றும் காரைக்காடு முகாமை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் சக்திவேல், ஏகா சங்கர், ஏழை ஆறுமுகம், பக்கிரிசாமி, கதிர், சுரேஷ், அன்பரசன் மற்றும் முகாம் செயலாளர்கள் ஏழை கார்த்திக், அபினேஷ், முகாம் பொருளாளர்கள் பார்த்திபன், சதீஷ் மற்றும் ஜீவன்ராஜ், அருண், ராஜா, அரவிந்த், லெனின், மகிமிதாஸ், திவாகர், கமலேஷ், ராயின், அருள், அஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓமந்தூர் OBR அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் விசிக மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளருமான திருமதி ஷீலாதேவி சேரன் மற்றும் மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பழனி, விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் சோரன், ஓமந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுலோச்சனா புருஷோத்தமன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சிந்தனை வேந்தன், அருள் ஜோதி, ஜெயக்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்போ நடந்தே போவாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்தே போய் கல்வியை கற்பாங்க. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை எண்ணி நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அனைவரும் கரெக்டான டைமுக்கு வந்து படிக்கணுன்றதுக்காக விலையில்லா மிதிவண்டி திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதை நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள் எந்த திட்டத்தை முதல்வர் கொண்டு வராரோ அதை நம்முடைய மாவட்டத்திற்கு வெகு விரைவாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் ரெட்டியூர் கிராமத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகம் காத்தானில் நடைபெற இருக்கும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநில மாநாடு குறித்தும் மாநாட்டிற்கு அதிக அளவில் பெண்களை அணிதிரட்டும் விதமாக விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்தப்பட்டது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டார்.
இவருடன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி, விசிக தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன், வெற்றிவேந்தன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூவூர்மதி, ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் செல்வராணி, கனிமொழி, பொருளாளர் ராஃபத், அமுதா, சசிகுமார், முகாம் அமைப்பாளர்கள் ஞானவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விசிக அலுவலகம், அம்பேத்கர் படிப்பகத்தில் பௌத்த குடும்பங்களின் பண்பாட்டு கூடல் நிகழ்ச்சி செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தம்மாச்சாரி சம்பத், பாரதி பிரபு, முற்போக்கு மாணவர் அமைப்பின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பாண்டி, உபாசகர் டிடிஆர் பாண்டியன், மறைமலை நகர் நகர செயலாளர் கோமு மணிமாறன், அன்பழகன், பிரபாகரன், திருமாறன், பிரபு, கன்னியப்பன், சுதாகர், சக்கரவளவன், குருமூர்த்தி, சிறுத்தைவேலு, பவித், வினித், லோகேஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கருநீலம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பனை விதை மற்றும் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கருநீலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சங்கர், கருநீலம் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் சுதாகர் ராஜேஸ்வரி, நகர செயலாளர் கோமு மணிமாறன், நகர துணை செயலாளர் அன்பழகன், செங்குன்றம் பாண்டியன், கருநீலம் ஊராட்சி செயலாளர் சுதாகர் மற்றும் கருநீலம் பகுதியை சார்ந்த விசிகவினர் ராஜேஷ், குணா, மோகன், அசோக்குமார், தமிழரசன், விநாயகம், பிரவீன்குமார், சுதாகர், சிவா, விக்னேஷ், பார்த்தசாரதி, தீபக், துரை, டெல்லி பாபு, சபரிதாஸ் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,